ஓம் சரவணபவாய நமஹ. நாளை நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை கிருஷ்ணபட்ச சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள். அதோட புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. குருவின் சாரம் பெற்ற இந்த நட்சத்திரத்தில் குருவானை பிரார்த்தித்து கொண்டால் மிகவும் நன்மை. அதே மாதிரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி என்று சொல்லக்கூடிய முருகனை குருவாய் நினைத்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். திருப்புகழ் பாட வேண்டும் நினைப்பவர்கள் சுவாமிமலை திருப்புழாகிய பாதிமதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா அந்த பாடலை பாடலாம். அப்புறம் குமாரஸ்தவம் படிக்கலாம், வேல்மாறல் படிக்கலாம். முழுவதும் விரதமாக இருக்க முடியாதவர்கள் சைவமாகவாது இருந்து முருகனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முருகனுக்கு மஞ்சள் பூவினால் அர்ச்சனை செய்யலாம், மஞ்சள் பூவினால் மாலை கட்டி வழிபடலாம். அது மாதிரி மஞ்சள் வஸ்திரங்கள் சாதனை, ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால குருவினுடைய சாரத்தில் இருக்கார் இல்லையா அந்த நாள், அதனால் செய்யலாம். அதோடு இல்லாமல் திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால வெண்பட்டு சாத்தலாம். அதாவது ஜாதி பூ, மல்லிகை பூ போன்ற வெண்மை நிறமான பூக்களை சாற்றி முருகனை வழிபடலாம். சுக்கிர தோஷமும் நீங்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த குருவினுடைய சாரம் பெற்ற இந்த சஷ்டி திதி உங்களுக்கு எல்லா நலன்களையும் முருகன் கொடுக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண நமः.